தூய்மை பணியாளர் விஷயத்துல திமுக அரசுடைய நிலைப்பாடு பக்கா சூப்பர். நம்ம சேகர் பாபு அவருடைய அணுகுமுறை ஆஹா ஆஹா ஓஹோ அப்படியா சொன்னோம் நாங்க? இல்லையே, நாங்க அப்படி பேசலையே. தவேக தலைவர் அவங்கள அங்கேயே வர வச்சு பார்த்துருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அது ஆஹா ஓஹோ. உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு போராட்ட வடிவத்தை நான் பார்த்ததே கிடையாது. யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. உடல் நலிவுற்ற நிலையிலும் கூட, வயது முதிர்ந்த நிலையிலும் கூட எதிர் அரசியல் செய்யக்கூடியவர்கள் களத்திற்கு போய் நிற்பார்கள். இதுதான் உலக வரலாறு பூரா பார்த்திருக்கோம். உலக போராட்டங்கள் பூரா அப்படிதான் பார்த்திருக்கோம். நம்ம உலக எதிர் அரசியல் முழுமை அப்படித்தான் நடந்திருக்கு. மக்கள் களத்தில் நிற்பார்கள். மக்களை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் ஆதிக்கத்தை எதிர்த்து, அரசை எதிர்த்து, மக்களின் பக்கம் நின்று அங்க போய் நின்று முழங்குவார்கள். உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு. ஆனா ஒரு தலைவன் இருக்கிறான்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த தலைவர் பனையூர்லயே இருக்கிறார். தலைவனை தேடி மக்கள் போனோம். இது என்னங்க ஒரு கேலி கூத்தா இருக்கு? இது அந்த மக்களையே இழிவுபடுத்துற சர்ச்சைகளை தவிர்க்கலாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம், கூட்டம் கூடலாம், வாய்ப்பு இருக்கு. அதாவது கொஞ்சோல கூட்டம் கூடுனாலே நீங்க அங்க வரமாட்டீங்கன்னா, இப்ப லட்சம் பேரை கூட்ட போறீங்களா மதுரையில? ஏன் அங்க வர்றீங்க? அது உரிய பாதுகாப்போட தானே பண்ணுவாங்க. என்ன உரிய பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு கொடுத்துட முடியும்? நீங்க ஒரு 1000 பேர் திரண்டுருவாங்க அப்படிங்கிற இடத்துக்கு உங்களால வர முடியலன்னா, லட்சம் பேர் திரள்ற இடத்துக்கு எப்படி வரீங்க? மேடையில இருப்பாரு. வர்றீங்க இல்லைங்க? அதே மாதிரி இங்கேயும் வாங்க. அந்த பரந்தூர்ல வேன்ல நின்று பேசிட்டு போன மாதிரியாவது பேசுங்க. அதாவதுங்க அதெல்லாம் வராது அவங்களுக்கு. அவரு ஒரு 6 மாசம் ஒரு திரைப்படத்துக்கு கால் ஷீட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. அது வரக்கூடிய தேர்தல் திருவிழா அப்படிங்கிற அந்த திரைப்படத்துக்கு அவர் ஒரு 6 மாசம் ஒதுக்கி வச்சிருக்காரு. அதனால மக்களை தேடி போனாதான் தலைவர். நீங்க 6 மாசம் திரைப்படத்துக்கு கால் ஷீட் கொடுக்குற மாதிரி தேர்தலுக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த 6 மாசம் அவர் வெளியே வரலான்னு பிளான் வச்சிருக்காரா என்னன்னு கூட இப்ப தெரியல. ஏன்னா இப்ப 6 மாசமும் நாள் இப்போ நெருங்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு டூர் பிளான சொல்றாங்க, அது தள்ளி போயிட்டே இருக்கு. அது மேலன்னாங்க, ஜூன்லன்னாங்க, ஜூலைலன்னாங்க, ஆகஸ்ட்னாங்க, இப்ப செப்டம்பர் ஆக போகுது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்.